ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேர்ல்ட். நம்ம டுட்டோரியல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒய்ஃபை பாஸ்வேர்டை நம்ம வந்து எப்படி சேஃபாக வச்சுக்கலாம். அதே டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒய்ஃபை பாஸ்வேர்டை மறந்துட்டாலும் நம்ம வந்து எப்படி ரெக்கவர் பண்ணலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஒய்ஃபைல ஃபஸ்ட்டு கனெக்டடாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள்கிட்ட ஒய்ஃபை கனெக்ஷன் கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஹாட்ஸ்பாட் மூலமாக ஆன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டோட கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி தரீங்க. கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டு நீங்கள் தான் கொடுத்து கனெக்ட் பண்ணி தர்றீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு. அப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பாஸ்வேர்டு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து எப்படி உங்கள் பாஸ்வேர்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒய்ஃபை ஐக்கானில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர்னு இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி நமக்கு வந்து இன்னொரு மெனு ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து உங்களோட ஒய்ஃபை நேம் கனெக்ஷன் காமிக்கும். பார்த்தீங்கன்னா 3 ஒய்ஃபை, அதுக்கு பக்கத்தில் வந்து உங்கள் ஒய்ஃபை நேம் இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் ஒயர்லெஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபை பற்றின டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அது எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அது கீழே ஒயர்லெஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் செக்யூரிட்டின்னு ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் நெட்வொர்க் செக்யூரிட்டி கீன்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஒய்ஃபை பாஸ்வேர்டு. இந்த ஒய்ஃபை பாஸ்வேர்டு வந்து நம்மளால் பார்க்க முடியாது. கீழே ஷோ கேரக்டர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து நமக்கு அப்படியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃபை பாஸ்வேர்டு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் ஒய்ஃபை பாஸ்வேர்டு வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுத்தாலும் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இல்லாட்டினா உங்கள் ஒய்ஃபை பாஸ்வேர்டை அவங்க வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் நோட் பேடில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதனால இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, கனெக்டடாக இருந்தாலும் நம்மளோட ஒய்ஃபை பாஸ்வேர்டு வந்து எப்படி இவங்க திருடுறாங்க அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.